உங்களுடைய நண்பர்களெல்லாம் பிரிச்சு வந்து உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து சைனாவை நோக்கி அமெரிக்கா விமர்சனம் பண்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்? அது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு உலக அளவில் வந்து எந்த மாதிரியான ஒரு போர் அப்படின்னா பொருளாதார ரீதியான போர் தான், வளர்ச்சி ரீதியான போர் தான். ஒரு காலத்தில் வந்து யார் வந்து நியூக்ளோ அணுசக்தி விஷயங்களில் அதிகமாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. யுத்தத்தில் யார் ஜெயிப்பது அப்படி பார்ப்பாங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதெல்லாம் இப்போ இல்லை. வியாபாரத்தில், எக்கனாமியில், ஜிடிபியில் யார் இன்னைக்கு மேலே இருக்காங்க? யார் வளர்ச்சி அடைந்த நாடு என்பது பணம். எங்க நம்ம இந்தியாவிலே பார்க்குறோமா? பணக்காரன்னா அதானி அம்பானி எதுக்கு சொல்கிறோம்? அதானி அம்பானி என்ன துப்பாக்கியை வச்சுருக்காங்க? பணத்தில் பெரிய ஆளாக இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி அமெரிக்கா தான். ஓகே, கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜிடிபி இன்னைக்கு 25 ட்ரில்லியனை தாண்டி போயிடுச்சு. சமீபத்திலோட 28 ட்ரில்லியன்றாங்க. ஓகே, அப்போ அவ்வளோ பெரிய வளர்ச்சி. இப்போ நம்ம எவ்வளோ இருக்கோம்? 4.5 ட்ரில்லியன் தான் இருக்கோம். புரிஞ்சுக்கிறோம். இந்தியாவுடைய எக்கனாமி என்பது 4.5 ட்ரில்லியன். அது கிட்டத்தட்ட 5 ட்ரில்லியனாக வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால தான் தமிழ்நாடு கூட நம்ம 1 ட்ரில்லியன் இலக்கு 2030ன்னு சொல்கிறோம். 25 விழுக்காடு நம்ம வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறோம். சைனா வந்து 18 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 2வது இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி உலக அளவில் வளர்ச்சி அடைந்த நாடு பொருளாதாரத்தில் அமெரிக்கா நம்பர் 1னா 2வது இடம் சைனா, 5வது இடம் தான் நாம இருக்குன்னு நினைக்கிறேன். 5வது இடம் தான் நம்ம இருக்கோம், 5 6 இருக்கும். அது ஆனால் 5 ட்ரில்லியன் தான். ஆமாம். அப்போ 2 பெரும் பொருளாதாரத்தில் உச்சம் அடைந்தவற்றையும் எப்போவுமே போட்டி இருக்கும். ஆமாம். நீங்கள் ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய கடைக்கு எப்படி போட்டி இருக்குது? ஆமாம். 2 பேரும் தான் பெரிய ஆளாக இருப்பான், அவனுக்கு தான் போட்டி இருக்கும். அந்த பெரிய கடை வந்து ஒரு 4வது 5வது இடத்துல உள்ள போட்டியாக நினைக்க மாட்டான். அப்போ அதுதான் ஒரு பிரச்சனை.